Hi everyone, I'm Shawmiya Fazeel. We all are doing good and எல்லாருமே பிடிக்கிற Shawmiya Fazeel யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நியூ கமரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய பார்க்குறேன். ஆனியன்ஸ் அண்ட் கோதுமைமா இது ரெண்டும் தாங்க ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸாக இருக்க போகுது. பிக் சைஸ் ஆனியன்ஸ் தான் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த பிக் சைஸ் ஆனியன்ஸில் வந்து ரிங்காக கட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி கட் பண்ணி வச்சுக்கொண்ட ரிங்கெல்லாம் நாங்கள் லேயராக பிரித்து எடுத்துக்கணும். ரிங்கை கட் பண்ணி வச்சுக்கணும் பொழுது கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணணும். ஓவராக தின்னாக இருந்தால் எங்களுக்கு இந்த ஸ்நாக்கை செஞ்சு கொள்வதற்கு மிச்சம் டிஃபிகல்ட் ஆகிக்கும். பாருங்கள், கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். வாஷ் பண்ணி தான் நாங்கள் ஆனியனை வந்து கட் பண்ணுறதுக்கு எடுக்கணும். கட் பண்ணதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி தோசை மாவு ஸ்ட்ரக்சரில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு நாம் இன்றைக்கி யூஸ்வலாக இருக்கிற கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். பட் வந்து நார்மலாக கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணினாலுமே கோதுமை மாவு யூஸ் பண்ணினாலுமே இது ரெண்டுலேயுமே பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. கோதுமை மாவு ஆல்சோ நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நாங்கள் கட் பண்ணி வச்ச ஆனியன் ரிங்கை அந்த மிக்சரில் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பூனில் நெக்ஸ்ட் சைட் வச்சு தான் நான் இன்றைக்கி அதை கோட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஸ்டிக் வச்சு கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஹேண்ட் யூஸ் பண்ணுறதை விட இப்படி செய்கிறதால பிசுபிசுப்பு தன்மை எதுவும் இல்லாமல் க்ளீனாக ஈஸியாக என்னோடய ஒர்க் முடிஞ்சிட பார்க்கும். கோதுமைமா பேட்டர் ஆல்சோ திக்காக இருக்கணும். நான் காட்டின மாதிரி தின்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதில் கோட் பண்ண பிறகு மிச்சம் ஹார்டாக இருக்கும் எங்களுக்கு. நார்மலாக ஒரு லேயர் தான் அப்படி கோட் பண்ணிப்பாங்க. பட் நான் வந்து 2 டைம்ஸ் அதை கோட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஒரு நல்ல டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்பூன் வச்சு கோட் பண்ணி லாஸ்ட்டுக்கு நாங்கள் அதில் ஷேப் எடுக்கிறதுக்காக மட்டும் ஹேண்ட் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அப்படி அழகாக ஈக்கிற பாருங்கள் எங்களோட ஆனியன் ரிங்ஸ் எல்லாம். இப்படி நாங்கள் கட் பண்ணி எடுக்கிற ஆனியன் ரிங்ஸை வந்து ஒன்றுட மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக வச்சுக்கணும். அதே போல் தான் அடுத்த ரிங்களையும் நாங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கோட் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கிற ஆனியன் ரிங் எல்லாம் நாங்கள் தேவைப்போ தான் ஃப்ரை பண்ணி கொள்ளணும். ஏன்னா அது கிறிஸ்பி தன்மை இல்லாமல் போகும் ஒரு 30 மினிட்ஸில் மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி இப்போவே ஸ்நாக்காக ஈவினிங் சாப்பிட போடுறதால கோட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணினா கூட நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாகவே கூட கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஹாட் ஆகினதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இம்பார்ட்டண்டான விஷயம் தாங்க, ஆனியன் ரிங்ஸை ஃப்ரை பண்ணும்பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் உடனே கருக பார்க்கும். பாருங்கள், நான் போட்டு கொஞ்சத்துலேயே அது நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கிறத விட ஒரு ஸ்டிக் வச்சு எடுக்கிறதால அது நொறுங்காமல் அதே ஷேப்பில் எங்களுக்கு வந்துடும்.
நாங்கள் ஃப்ரை பண்ணும் பொழுது லைட் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதே நாங்கள் வந்து ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அதிர சூட்டுக்கு கூட அது கருக பார்க்கும். பாருங்கள், லைட் கோல்டன் கலருக்கு ஈக்கிற டேஸ்டி அண்ட் ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் ரெடி. இது அரவுண்ட் 30 மினிட்ஸுக்குள்ளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிடணும். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக சவுண்ட் கேட்குறேன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த சத்தத்துலேயே விளங்கும் எப்படி கிறிஸ்பியாக ஆகிக்கிறேன்னு சொல்லி. இந்த கிறிஸ்பினஸ் வந்து அரவுண்ட் 30 மினிட்ஸுக்கு தாங்க இருக்கும். இதே போல் ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மிச்சம் குயிக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் ஷாமியா ஃபசீல் யூடியூப் சேனலோட கனெக்டாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.